குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் நம்பர் 9 அதில் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம போட்டாச்சு, அந்த வீடியோவை பார்த்துருங்க. இப்போ செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, சென்னை திராவிடர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1916 நவம்பர் 20. 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் மொத்தமாக இருந்த 98 இடங்களில் நீதி கட்சி எத்தனை இடங்களை வென்றது? 63 இடங்கள். கருப்பு சட்டம் என அழைக்கப்படுவது ரவுலட் சட்டம். ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்புத்துறை என்று எந்த மாவட்டத்தின் மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார்? மதுரை மக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்புத்துறைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம கொஷினை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இப்போ அதுதான் டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறது. அதுதான் பண்ணுறாங்க. ஒரு கொஷினை எல்லாருமே பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது, அதை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இப்போது இதில் கொஷின் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்புத்துறை என்று எந்த மாவட்டத்தின் மக்களால் அழைக்கப்படுகிறார்? மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல். இப்படி ஒரு 4 ஆப்ஷன் வச்சாங்கன்னா அப்போ நம்ம இதை படிக்கலைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ அதனால தான் கொஷினை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சரி, நீங்கள் ஒரு கொஷினை டிஃப்ரெண்ட்டாக யோசித்தா மட்டும்தான் அந்த கொஷின் நம்ம கரெக்டாக எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. கிலாபத் நாள் 1920 ஏப்ரல் 17. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன். வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் 1922 ஜனவரி 13. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் எஸ். சீனிவாசனார், எஸ். சத்தியமூர்த்தி. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ஆங்கில பிரதிநிதி ஜேம்ஸ் நீல் சிலை அகற்றப்பட்டது? ராஜாஜி. அவர் காங்கிரஸோட அமைச்சரவையில் இருந்தார். சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்க்கப்பட்டது? எஸ். சத்தியமூர்த்தி. தமிழ்நாட்டில் சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நாள் 1929 பிப்ரவரி 18. எங்கு நடைபெற்ற மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் முழுமையான சுதந்திரமே எனது இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றியது? 1927 சென்னை. எங்கு நடைபெற்ற மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் பூரண சுயராஜ்யம் என்பது தனது இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றியது? 1929 லாகூர். இந்த 2 கொஷினுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது பாருங்கள். இப்போது முழுமையான சுதந்திரம்ங்கிறது சென்னை, பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது லாகூர். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது ரெண்டுத்தையுமே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கொஷின். 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் இந்திய தேசிய கொடியை ஏற்றியவர்? ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட நாள் 1930 ஏப்ரல் 13. எங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னா, திருச்சியிலேருந்து வேதாரண்யம் போகிறாங்க. டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் எங்கு முகாமை அமைத்திருந்தனர்? உதயவனம், சென்னைக்கு பக்கத்தில். 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் தேசிய கொடியேற்றியவர்? ஆரியபாஷம். ஃபஸ்ட்டில் மேலே பார்த்த கொஷின் 1930 ஜனவரி 26, கீழே 1932 ஜனவரி 26. அங்கே நேரு ராவி நதிக்கரை, இங்கே ஆரியபாஷம் புனித ஜார்ஜ் கோட்டை. இது ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது எங்கு மதுவிலக்கை முதலில் பரிசோதனை செய்தார்? சேலம். விற்பனை வரியை அறிமுகம் செய்தவர் ராஜாஜி. தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம்? சேலம். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 8. எந்த இயக்கத்தின் போது காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி எனும் முழக்கத்தை கூறினார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அந்த பெல் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். சரிங்களா? நல்லா படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.